ஹாய், வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. டு பி ஃப்ராங்க், அதுக்கு டிமாண்டே சுத்தமாக இல்லை. எல்லாருக்குமே இப்போ வெப் டெவலப்மெண்ட் தெரியும். ஈவன் எனக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருப்பியும் போய் புதுசாக அதை கற்றுக்காதீங்க. சும்மா நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இது பண்ணாலே உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு டிமாண்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதால் உங்கள் கரியரை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நான் நேற்றே சொன்னேன்ல, இந்த டெவாப் சைடு போகலாம், இல்லை நீங்கள் க்ளவுட் சைடு போகலாம், அந்த ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய வேல்யூ இருக்குது. அந்த சைட்லாம் போங்க. அந்த சைடில் டிமாண்டும் ஜாஸ்தி, ஆளுங்களும் அவ்வளோவா இல்லை. ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டம். இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கிறதால எல்லாருமே கற்றுப்பாங்க. கஷ்டமாக இருக்குல்ல, அது நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிறப்போ அதோடைய ஒர்க்கும் ஜாஸ்தி தான், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் சஸ்டைனபிள் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு மேலாம் ஐடியில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சொல்கிறேன், ஒரு எல்லாருமே ஜாப் தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்டைன் ஆகணும் தான் இல்லை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போய் ஜாபை பாருங்கள். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போய் சேரத்துக்கு பார்க்காதீங்க, ஃப்யூச்சருக்கு சேர்த்தாப்புல பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலனா இன்னும் உங்களை நல்லா அப்கிரேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ ஏஐ இன்டெகிரேட் பண்ணி கோட் போட பாருங்க. முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளே கோட் போடுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அந்த கோபைலட் மூட்லாம் வந்துச்சுல, நீங்கள் வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண சொல்லிட்டு அதில் உங்களுடைய கிரியேட்டிவ்னஸை காட்டுங்க. அதில் நீங்கள் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், என்னெல்லாம் அதில் புதுசாக இன்க்ளூட் பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. நீங்கள் ஏஐ சாட் பாட்டெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் புதுசாக ஆட் பண்ணலாம். இந்த லேங் செயின், எம்பெடிங் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஃபாலோவர் தான் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஏஐ இன்டெகிரேட்டில் இவ்வளோலாம் இருக்குது, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஈவன் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து பயங்கரமாக பூஸ்ட் அப் பண்ணலாம். நீங்கள் வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி யூனிக்காக தெரியலாம். சீக்கிரமாக ஜாப் கிடைக்கும் மற்றவங்களை விட. ஏன்னா உங்களுக்கு ஏஐயும் தெரியும், கூட ப்ரொடக்டிவாகவும் தெரியும், டிசைன் பண்ணவும் தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியுறப்போ கண்டிப்பாக ஹையர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-2 வருஷத்துக்கு தான். நான் அதை தான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ வேறு எதை பற்றி பேசலான்றதை நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு தான் கண்டென்ட் வச்சுருந்தேன், மீதியெல்லாம் நீங்கள் சொன்னது தான். ஸோ நாளைக்கு என்ன பேசலான்றதை நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை டிஎம் கூட பண்ணுங்கள். ஸோ அதை தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதாவது எந்த ஒரு வீடியோஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ